வீட்ல தானே இருக்க. இத கூட பண்ண முடியாதா? அப்படி வீட்ல சும்மாவே இருந்து என்னதான் பண்ணுவ நீ? எப்படிதான் உனக்கு டைம் பாஸ் ஆகுது? நான் என்ன உன்ன மாரி வெட்டியாவா இருக்கேன்? இந்த மாதிரி எல்லாம் ஒரு நாளைக்கு ஒரு தடவையாவது இந்த டயலாக் எல்லாம் கேட்காம நம்ம ஹவுஸ் ஒய்ஃப்ஸோட லைஃப் ஓடவே ஓடாதுங்க. ஆனா இப்படி எல்லாம் சொல்றவங்களுக்கு தெரியாது இல்லையா? வெறும் காச மட்டும் சம்பாரிச்சு குடுத்தா ஒரு பியூட்டிஃபுல் ஃபேமிலிய பில்ட் பண்ணிட முடியாதுங்கிறது. அவ்ளோ ஏங்க. இத சொல்றவங்களாலேயே வீட்ல சும்மா தானே இருக்க அப்படின்னு ப்ளேம் பண்றவங்களோட ஹெல்ப் இல்லாம வாழ முடியாது. அதுவே வொர்க்கிங் வுமனா இருக்கவங்களுக்கு நீ ஒர்க் போறதுனால தான் நம்ம வீட்ட ஒழுங்கா பாத்துக்க முடியல. நீ ஹவுஸ் ஒய்ஃபாவே இரு. நான் மட்டும் போய் சம்பாரிச்சுட்டு வந்தா போதும். ஒரு ஆள் சேலரில வாழலாம்னு சொல்லி அவங்களையும் ஹவுஸ் ஒய்ஃபா தான் ஆக்க பாக்குறாங்க. ஃபேமிலிக்காக, குழந்தைங்களுக்காக நான் உங்களோட கரியரை சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு வர ஹவுஸ் ஒய்ஃப்ஸ்க்கும் ஒரு நல்ல ரெஸ்பெக்ட் கிடைக்குதா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இல்ல. முன்னாடி சொன்ன மாதிரி வீட்ல தானே இருக்கங்கிற டயலாக் வர ஆரம்பிச்சிடும். ஹவுஸ் ஒய்ஃப்ஸ்னாலே காலையில எழுந்து ஹஸ்பண்ட் ஆஃபீஸ்க்கு அனுப்பிட்டு குழந்தைங்களை ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு ஃபுல் டே சும்மாவே ரெஸ்ட் எடுத்துட்டு இருப்பாங்களான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாதுங்க. குக்கிங், பாத்திரம் விளக்குறது, வீடு கூட்டுறது, துணி துவைக்கிறது, இந்த மாதிரி பல வேலைகள் அவங்களுக்கும் இருக்கு. அண்ட் இம்பார்ட்டன்ட் திங் இஸ் தே ஆர் நாட் கெட்டிங் பெய்ட் ஃபார் இட். இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் நம்ம சின்ன வயசுல இருந்து நம்ம கூடவே இருந்து பாத்துட்டு இருக்கிற நம்ம அம்மா தாங்க. இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் சொல்லி அவங்களை நம்ம ஹர்ட் பண்ணாம இருக்கிறதே அவங்களுக்கு நம்ம கொடுக்குற ஒரு பெரிய ரெஸ்பெக்ட் தாங்க.